வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித் திருநாடு. ஜெய்ஹிந்த். வையம் பயனுற வாழ்வோம். ஆலவாய் அண்ணல் வாழ்க. அரும் தமிழ் சான்றோர் வாழ்க. அறம் பொருள் இன்பம் வாழ்க. அன்பும் தொண்டும் என்றும் வாழ்க. வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய குறள்: வெள்ளத்தனைய மரம் நீட்டம், மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வு. இதன் பொருள், ஒரு மனிதனின் உயரத்தை அளப்பது அவனது உருவம் அல்ல, அவன் உள்ளம். இன்று நாம் பேசப்போகும் பாடம் தமிழ் மொழி, இலக்கியம், அதன் வரலாறு. ஒரு மொழி நான் எழுதுகிறேன், இந்த எழுத்தை நீங்கள் படிக்கிறீர்கள், இதன் பெயர் வரி வடிவம். அடுத்து நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள், அது ஒலி வடிவம். இந்த ஒலி வடிவத்தை சொல் என்கிறோம். இந்த சொல் ஒரு பொருளை உணர்த்துகிறது. இந்த எழுத்தும் சொல்லும் பொருளும் சேர்ந்ததுதான் ஒரு மொழி. தொல்காப்பியர் தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுக்கும்போது எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3 அதிகாரங்களை வகுத்துள்ளார். அந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் 9 இயல்களாக பிரித்துள்ளார். மொத்தம் 27 இயல்கள். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் எழுத்திற்கு 483 நூற்பாக்கள், சொல்லுக்கு 463 நூற்பாக்கள், பொருளுக்கு 656 நூற்பாக்கள். ஆக மொத்தம் 1602 நூற்பாக்களில் தமிழ் மொழியை இலக்கணமாக வகுத்துள்ளார்கள். ஒரு மொழிக்கு எழுத்தும் சொல்லும் பொருளும் அடிப்படை என்பது, மொழியின் அங்கம் என்பது எல்லா மொழிகளுக்கும் பொருந்தும். இந்த பொருள் என்பது உள்ளத்து உணர்வு. இந்த உள்ளத்து உணர்வுதான் பொருளாக, சொல்லாக, எழுத்தாக வெளிப்படுகிறது. இலக்கியம் என்பது என்ன என்று கேட்டால், நம் உள்ளத்தில் பூக்கின்ற எண்ணம் சிந்தனை இதழ்களாக விரிந்தால் அது பலரும் விரும்பும் மனமாக வீசும். அந்த மனம்தான் இலக்கியம். வேறு விதமாக சொல்வதாக இருந்தால், நம் உள்ளத்தில் ஊற்றெடுக்கும் எண்ணங்கள் அருவியாய் பாய்ந்து ஆராய் ஓடி செல்லும் இடமெல்லாம் செழிக்க செய்து இறுதியில் கடலில் கலக்கும். அந்த கடலிலே ஒளிமிக்க முத்துக்கள் விளையும், பவளங்கள் விளையும். அந்த ஒளி வீசும் முத்துக்களும் பவளங்களுமே இலக்கியங்கள். இப்படி நவரத்தினங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம். எவை இருளை விலக்கி ஒளியை தருகிறதோ அவை அனைத்துமே இலக்கியங்கள். மொழி பற்றிய சில அறிஞர்கள் மொழிக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு கருத்தை அடுத்தவரிடம் சொல்லும் ஒரு கருவிதான் மொழி. லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் an instrument to convey a message from one to other. இது அவர்களுடைய கணிப்பு. ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்த மொழியை லிட்டரேச்சர் என்கிறார்கள். லிட்டரேச்சர் என்றால் an art of words, சொல் வண்ணம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நம் முன்னோர்கள் இதை சொல் வண்ணம் என்று சொல்லவில்லை, இலக்கியம் என்று குறித்தார்கள். இலக்கியம் என்பது ஒரு காரண பெயர். இதை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒரு உண்மை தெரியும். அதாவது, ஒரு பையன் ஒரு மாமரத்தடியில் நிற்கிறான், ஒரு கல்லை எடுக்கிறான், அதில் உள்ள ஒரு மாங்காயை உழுப்பணும்னு நினைக்கிறான். கல்லை எடுத்தவுடன் மாங்காயை குறி வைக்கிறான். அவருடைய எண்ணங்கள் அந்த மாங்காய் மீது குவிகின்றன. எண்ணங்கள் ஓரிடத்தில் குவியும் போது அதை குறி என்கிறோம்.
அவன் மாங்காயை வீழ்த்திடுகிறான். எட்டும் தூரத்தில் உள்ள மாங்காயை குறிவைப்பது குறி. ஆனால் எட்டாத தொலைவில் உள்ள விண்ணில் பறந்து திரியும் கிரகங்களை நாம் கோள் என்று சொல்கிறோம். அதாவது குறியோடு கோள் என்ற வார்த்தையை சேர்த்தால் அது குறிக்கோள் என மாறும். குறிக்கோள் அதாவது ஒரு மனிதனுடைய நோக்கம் தொலைநோக்காக இருந்தால் அது குறிக்கோள். இந்த குறிக்கோளுக்கு இன்னொரு சொல் பதம் உண்டு, அதுதான் இலக்கு. இலக்கு கோல் என்று சொல்லலாம். இந்த இலக்கை நோக்கி, அதிலும் உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் உள்ளத்து உணர்வுகளே இலக்கியங்கள். எனவே தமிழர்கள் இலக்கியம் என்று சொன்னது உயர்ந்த நோக்கமுடையதாக இருக்க வேண்டும் என்பது. நம்ம இலக்கியங்கள் பூரா அனைத்தும் உயர்ந்த நோக்கமுடையவா என்று கேட்டால் நிச்சயமாக ஒரு இலக்கியம் உயர்ந்த நோக்கமுடையது என்பதை எப்படி சொல்வது என்றால், ஒரு மனிதன் வெந்ததை தின்று விதி வந்து சாகிறான். அவன் தரைமட்டமானவன், சீரோ. ஒருவன் தன்னை பற்றி சிந்திக்கிறான், தன் நலனை பற்றி சிந்திக்கிறான், தன் நலனை தக்க வைத்துக் கொள்கிறான். அவன் சிந்தனையில் ஒருபடி மேலே ஏறி இருக்கிறான். தன்னை தாண்டி தன் குடும்ப நலனை பற்றி ஒருவன் சிந்திக்கிறான். அவன் சிந்தனை இரண்டாவது படிநிலையை தொட்டிருக்கிறது. தன் குடும்பத்தையும் தாண்டி தான் ஊரை பற்றி அவன் சிந்திக்கிறான் என்றால் அவன் மூன்றாவது படியில் ஏறி நிற்கிறான். அடுத்தபடியாக தான் வாழும் நாடு, பேசும் மொழி பற்றி அவன் சிந்தித்தால் அவன் நான்காவது படியை தொட்டிருக்கிறான் என்று பொருள். அடுத்தது தான் வாழும் தேசத்தை பற்றி சிந்தித்தால் அவன் ஐந்தாவது படியை தொட்டிருக்கிறான். உலகத்தை பற்றி சிந்தித்தால் அவன் ஆறாவது படியை தொட்டிருக்கிறான். அதற்கும் மேல் உள்ள சத்தியம், உண்மை என்றும் மாறாதது, அந்த மெய்ப்பொருளை ஒருவன் உணர்ந்து விட்டால் அவன் வாழ்வியலின் உச்சத்தை தொட்டு விடுகிறான். இதில் இன்னொன்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் மனிதன், குடும்பம், ஊர், நாடு, மொழி, தேசம், உலகம், சத்தியம் இவற்றிற்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் உயர்ந்த மனிதன். சில மனிதர்கள் மேல்மட்டத்தில் இருப்பார்கள், ஆனால் அத்தனையும் தன் நலனுக்காக பயன்படுத்துவார்கள். ஒரு நாட்டிற்கு தலைவனாக இருப்பான், அந்த நாட்டு வளங்களை பூரா தன் நலனுக்கு பயன்படுவான். ஒரு ஊருக்கு தலைவனாக இருப்பான், ஊர் வளத்தை பூரா தன் நலனுக்கும் குடும்ப நலனுக்கும் பயன்படுத்துவான். குடும்ப தலைவனாக இருப்பான், குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் உழைப்பையும் சுரண்டி பிழைத்துக் கொண்டிருப்பான். இவரை பற்றி திருவள்ளுவர் சொல்வார், மேல் இருந்தும் மேல் அல்லார் மேலல்லவர், கீழ் இருந்தும் கீழ் அல்லார் கீழ் அல்லவர். ஒருவர் சாதாரண மனிதனாக இருந்தாலும் கூட அவன் செம்மையாக இருந்தால் அவனால் இந்த குடும்பமும் ஊரும் நாடும் தேசமும் உலகமும் சத்தியமும் பலன் பெறும். எனவே நாம் எதை பற்றி சிந்திக்கிறோம் என்பது சுயநலம் இல்லாத, அர்ப்பணிப்பு இல்லாத, மேல்நோக்கிய சிந்தனையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய இலக்கியங்கள் அவ்வாறு இருக்கின்றனவா என்றது கேள்வி. தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் ஒழுங்காக முறையாக கற்றால் நம் முன்னோர்கள் எப்படி சிந்தித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். நாமே நம்மளை பெருமைப்படுத்திக் கொள்வதை விட வாரியார் சுவாமிகள் ஒரு முறை பிரெஞ்சு என்ற நாட்டிற்கு செல்கிறார். அங்கே ஒரு நூலகம் இருக்கிறது. அந்த நூலகத்தில் உள்ள புத்தகங்களை வரிசையாக அடுக்கி வைத்தால் 6 மைல் நீளத்திற்கு இருக்கும். அவ்வளவு புத்தகங்கள் பாட வாரியாக, பொருள் வாரியாக அவற்றை பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஒரு எண் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய மத நூலான பைபிள் புத்தக எண் 1 என்று கொடுக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக புத்தகம் 2 என்று சொல்லும் போது திருக்குறள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். திருக்குறளின் அருமை நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, வெளிநாட்டிற்கு தெரிந்திருக்கிறது. ஆல்பர்ட் ஸ்வைசர் என்ற ஒரு அறிஞர், அவர் ஒரு மருத்துவர், இறையியல் என்று சொல்லக்கூடிய தியாலஜிக்கல் சயின்ஸ் படித்தவர், இசைக்கலைஞர், தத்துவ மேதை. அவர் மேல்நாட்டு சிந்தனை பற்றிய நூல்களை எல்லாம் படிக்கிறார். அவருக்கு மனதில் ஒரு குறை இருக்கிறது. இதில் ஏதோ ஒரு குறை இருக்கிறதே, ஏதோ ஒரு நிறைவில்லையே என்று கேட்கிறார். நீங்கள் கீழ்நாடுகளுக்கு செல்லுங்கள், அங்கே சென்றால் உங்கள் தேவை பூர்த்தியாகலாம் என்று அவரை அறிவுறுத்துகிறார்கள்.
இந்தியாவுக்கு வருகிறார். வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். காவியங்களெல்லாம் படிக்கிறார். படித்து முடித்துவிட்டு இதிலும் நான் நிறைவடையவில்லை என்கிறார். அப்படி என்றால் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு செல்லுங்கள் என்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு வருகிறார். இங்கே 8 தொகை, 10 பாட்டு எல்லா நூல்களையும் அவருக்கு எடுத்துரைக்கிறார்கள். திருக்குறளை வாசித்து அதனுடைய பொருளை சொல்கிறார்கள். ஒவ்வொரு குறளையும் பார்க்கும்போது அவர் அப்படியே கண்ணில் ஒத்திக் கொள்கிறார். ஆகா, நான் தேடிய செல்வம் இதுதான். உலகத்தில் இதைவிட அறிவு கருவூலம் வேறு எங்கும் நான் பார்த்ததில்லை என்கிறார். அந்த அறிஞர் பாராட்டிய நூல் திருக்குறள். லியோ டால்ஸ்டாய் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெரிய அறிஞர். அவர் மகாத்மா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை பார்த்த மகாத்மா, உங்கள் சிந்தனை மிக அழகாக இருக்கிறது என்று பாராட்டி கடிதம் எழுதுகிறார். லியோ அதற்கு பதில் எழுதுகிறார், அது என்னுடைய சிந்தனை அல்ல, உங்கள் இந்திய சிந்தனை என்கிறார். இந்திய சிந்தனையா? எந்த நூலில் இருந்து இந்த சிந்தனை என்று காந்தி பதில் கடிதம் எழுதுகிறார். தமிழ் மொழியில் திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலை படித்து பார்த்தேன். அதில் ஒரு குறளைத்தான் உங்களுக்கு மேற்கோளாக எடுத்து சொல்லி எழுதியிருந்தேன். உடனே காந்தி திருக்குறளை படிக்கிறார். படித்து அது மொழிபெயர்ப்பை படித்த போது, ஆகா, மொழிபெயர்ப்பை படிக்கும் போதே இவ்வளவு அருமையாக இருக்கிறது. அந்த மூல நூலை படித்தால் மனம் எவ்வளவு நிறைவு பெறும். அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும், அதுவும் திருக்குறளை படிப்பதற்காக பிறக்க வேண்டும் என்கிறார். அந்த அளவுக்கு உயர்ந்த சிந்தனை உள்ள நூல் தமிழ் இலக்கியங்களில் உண்டு. அந்த பெருமை உண்டு. எனவே இலக்கு என்று சொல்லக்கூடிய மனித வாழ்வின் இலக்கினை உச்சத்தை தொட்ட நூல்கள் நம்மளது தமிழ் இலக்கியங்கள். தமிழ் இலக்கியங்களுக்கு அடுத்தபடி அதனுடைய வரலாறு. வரலாறு என்பது ஒரு கால வரையறை. நமது சமூக அரசியல் வரலாறு மட்டுமல்ல, தமிழ் இலக்கிய வரலாறுமே முறையாக எழுதப்படவில்லை என்பதே உண்மை. நாம் வரலாற்றை எப்படி வகுத்துள்ளோம் என்றால், கிறிஸ்துவருக்கு முன், கிறிஸ்துவருக்கு பின் என்று பிரித்திருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் படி. அவருக்கு முன் இருந்தது புறம் கி மு, அவருக்கு பிறகு வந்தது புறம் கி பி, கிறிஸ்துவுக்கு பின். நம்முடைய இலக்கிய வரலாறை எப்படி பதிவு செய்திருக்கிறார் என்றால், கிமு 300 முதல் கிபி 300 வரை, அதாவது இந்த பக்கம் 300 இந்த பக்கம் 300, ஒரு 600 ஆண்டுகளை கடைச்சங்க காலம் அல்லது 3ஆம் தமிழ்ச்சங்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 3ஆம் தமிழ்ச்சங்கம் என்பது வைகை கரையோரத்தில் இன்றைய மதுரையில் அமைந்துள்ள சங்கம் என்பது வரலாற்று பதிவு. அந்த சங்கத்தில் தான் சங்க நூல்களான 8 தொகையும் 10 பாட்டும் எழுதப்பட்டன, தொகுக்கப்பட்டன என்பது வரலாறு. அந்த 8 தொகை எது, 10 பாட்டு எது என்பதை நீங்கள் கூகுளில் சென்று பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். நற்றிணை என்று கூகுளில் தேடுங்கள். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏற்றும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை என்று வரும். ஆக இந்த 8 நூல்களை பற்றியும் அந்த பாடல் தெரிவிக்கும். 8 தொகை முழுவதும் ஒரு தனிநபராலோ எழுதப்பட்டது அல்ல, ஒரு தனிநபரால் தொகுக்கப்பட்டதும் அல்ல, பல பேர் எழுதியது. அதிலே நற்றிணை என்பது எடுத்துக்காட்டாக 400 பாடல்களை கொண்டது. இந்த 400 பாடல்களிலும் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்திகளை அடுத்தது நற்றிணை, நல்ல குறுந்தொகை. குறுந்தொகை என்பது நாமெல்லாம் திருவிளையாடல் படத்திலே பார்த்திருப்பீர்கள். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டு என்பது ஒரு வாதம், இயற்கை மனம் இல்லை என்பது நக்கீரரின் வாதம். அந்த கதையை திருவிளையாடல் படத்திலே பார்த்திருப்பீர்கள். பொங்குதையர் வாழ்க்கை அஞ்சினை தும்பி என்ற பாடல் இந்த 8 தொகை வரக்கூடிய ஒரு பாடல். இவர்கள் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த 10 என்பது சேரர்களை பாடியது, ஓங்கு பரிபாடல் பாண்டியர்களை பாடியது. கலித்தொகை என்பது துள்ளலோசை பாடக்கூடிய மிக உயர்ந்த சிந்தனையுள்ள ஒரு நூல். கற்றத்தொகை கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை என்று முடிப்பார்கள். அகம் புறம் இது ரெண்டும் தமிழர்களின் வாழ்வியல் சிந்தனையில் மிகப்பெரிய ஒரு மேம்பாட்டினை குறிக்கக்கூடிய சொல். வாழ்க்கையிலே ஒரு கணவன் மனைவி
ஆண் பெண் இவர்கள் இருவரும் வாழும் வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை 4 சுவர்களுக்குள் இருக்க வேண்டும். மூன்றாவது நபருக்கு தெரியக்கூடாது. எனவே அது அக வாழ்க்கை என்றார்கள். இந்த அகத்தை பாடும்போது பாட்டுடை தலைவன் பெயரையோ பாட்டுடை தலைவி பெயரையோ குறிப்பிடுவதில்லை. அது பொதுவானது, மறைவானது. அதே சமயம் புறம் என்பது காதலையும் வீரத்தையும், காதலை விடுத்து வீரத்தையும் கொடையையும் பாடுவது புறம். அது அத்தனை பேருக்கும் தெரியக்கூடியது. மக்கள் தங்கள் வாழ்க்கையை மிக ஒழுங்குபடுத்தி வாழ்ந்தார்கள் என்பதற்கு அகநானூறு புறநானூறு என்று பிரித்த பிரிவினையே நமக்கு சான்றாக அமையும். இந்த புறநானூற்றிலும் சரி அகநானூற்றிலும் சரி அன்றைய மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. எது உயர்ந்த வாழ்க்கை என்று கேட்கும்போது அங்கே பல காட்சிகளை காட்டுகிறார்கள். ஒரு இடத்திலே வறண்டு பகுதி, குறைந்த தண்ணீர் இருக்கிறது. 2 யானைகள், ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை, தண்ணீர் குடிக்க செல்கின்றன. 2 யானைகளும் அந்த குளத்தின் மீது தண்ணீர் குடிப்பதற்காக தங்கள் தும்பிக்கையை நீட்டுகின்றன. ஆனால் தண்ணீரின் மட்டம் இறங்கவே இல்லை. ஏன் தெரியுமா? ஆண் யானை தண்ணீரை குடிக்கட்டும் என்று பெண் யானை காத்திருக்கிறது. பெண் யானை தண்ணீரை குடிக்கட்டும் என்று ஆண் யானை காத்திருக்கிறது. ஆக ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒருவர் நலனில் மற்றவர் அக்கறை காண்டு வாழும் வாழ்க்கை அங்குள்ள மிருகங்களுக்கு கூட உண்டு, எங்களுக்கு இல்லையா என்று சொல்லக்கூடிய பாடல்கள் தான் சங்க இலக்கிய பாடல்கள். அதற்கு அடுத்தபடி புறப்பாடல்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசர்களும் தங்களுக்கு அடையாளமாக சொல்லக்கூடிய பூக்கள், கொடிகள், அவருடைய தலைநகரங்கள், அவர்கள் எப்படி உலகம் முழுக்க வணிகம் செய்தார்கள் என்பதற்கான துறைமுகங்கள் பற்றிய பட்டியல். இன்று பார்த்தோமானால் தென்கொரியாவில் தமிழ் மொழி பெரும் கோலோச்சுகிறது. தமிழருடைய வாழ்வியல் அங்கே தெரிகிறது. சைனாவிலே பார்த்தால் அங்கே உசவ் துறைமுகத்தில் ஒரு சக்தி சிலையும் நந்தி சிலையும் கிடைத்திருக்கிறது. வட அமெரிக்காவில் ஒரு சிவன் லிங்கம் கிடைத்திருக்கிறது. ஆப்பிரிக்காவில் உள்ள ஒருவருடைய மரபணுவும் உசிலம்பட்டியுடைய மரபணுவும் ஒத்து போகிறது என்கிறார்கள். ஐரோப்பா மொழிகளிலே 14,000 சொற்களில் சுமார் 12,000 சொற்கள் தமிழ் மொழி சொற்கள் என்கிறார் W.W. ஸ்கீட்ஸ் எனக்கூடிய ஒரு மொழியியல் அறிஞர். நீங்கள் கூகுளில் போய் தேடினால் இந்த செய்தி உங்களுக்கு தெரிய வரும். ஆக தமிழன் தன்னுடைய அறிவை விரிவாக்கி உலகெங்கும் பறந்திருக்கிறான். அவனுடைய தொன்மை மிக உயர்ந்தது, மிக பழமையானது. ஆனால் அவனுடைய காலம், சங்க காலம் வெறும் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்வது ஏற்புடையதாக இல்லை. அதற்கு அடுத்தபடி இதற்கு முந்தைய காலம், இது 3ஆம் தமிழ்ச்சங்கம். 2ஆம் தமிழ்ச்சங்கம் என்பது தொல்காப்பியம் மட்டும் இந்த சங்கத்தில் கிடைத்தது என்கிறார்கள். இப்போ நம்ம 2000 ஆண்டுல இருக்கிறோம். கிமு 2000 என்கிறார்கள். அதாவது இன்றையில் இருந்து சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது 2ஆம் தமிழ்ச்சங்கம். அந்த 2ஆம் தமிழ்ச்சங்கம் குமரி ஆற்றங்கரையிலே கபாடபுரம் என்ற ஒரு நகர் இருந்ததாகவும், அந்த நகரத்திலே 2ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்ததாகவும், அந்த 2ஆம் தமிழ்ச்சங்கத்திலே தொல்காப்பியத்தை தவிர வேறு நூல்கள் கிடைக்கவில்லை என்றும் சொல்கிறார்கள். இது ஒரு மதிப்பீடு, உண்மையா தெரியாது. அதற்கு அடுத்தது தொல்காப்பியம் 2ஆம் தமிழ்ச்சங்கம். அடுத்தது முதல் தமிழ்ச்சங்கம். முதல் தமிழ்ச்சங்கம் எங்கே இருந்தது என்றால் இன்றைக்கு இருந்து 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதாவது இது கிபி 2000 என்றால் கிமு 8000 ஆண்டுகள். கிமு 8000 ஆண்டுகள். கிமு 2000 தொல்காப்பியம், கிமு 8000 முதல் தமிழ்ச்சங்கம் என்கிறார்கள். சரி, அந்த முதல் சங்கத்தில் கிடைத்த நூல்கள் எதுவுமே நம்மிடம் இல்லை. அகத்தியம் என்ற நூல் இருந்ததாக சொல்லப்படுகிறது என்று ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் முரண்பாடு எங்கே இருக்கிறது என்றால், அகத்தியருடைய மாணவர் தொல்காப்பியர் என்கிறார்கள். ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் 50 வயது இடைவெளி இருக்கலாம். ஆனால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அகத்தியருடைய மாணவர் சுமார் 4,000 ஆண்டுகளுக்கு முடிந்த தொல்காப்பியருக்கு எப்படி ஆசிரியராக இருக்க முடியும்? இவர் எப்படி மாணவராக இருக்க முடியும்? இது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. இதை விடுங்கள். நீங்கள் ராமநாதபுரம் சென்றீர்கள் என்றால் உத்தரகோசம் அங்கே ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே ஒரு கோவில் இருக்கிறது. அங்கே ஒரு இலந்த மரம் தலவிருட்சமாக இருக்கிறது. இலந்தையை செடியாக பார்த்திருக்கிறோம். அங்கே மரமாகவே இருக்கிறது. மரமாகவே இருக்கிறது என்றால் அது ஒரு சிறப்பு செய்தி. அந்த மரத்தின் ஆயுள் வட்டத்தை பார்த்த தாவரையியல் நிபுணர்கள் அந்த மரத்தின் வயது 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது என்கிறார்கள்.
ஒரு மரத்தின் வயதே 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது என்றால் அந்த கோவிலின் வயது, அந்த கோயிலை கட்டிய தமிழர்களின் அறிவின் வயது, அவர்கள் படைத்த இலக்கியங்களின் வயது, அந்த சங்க வேத பார்த்தா அது பல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். காவிரி பூம்பட்டினத்தில் கடல் மூழ்கிய நகரத்தை ஆய்வு செய்கிறார்கள். அங்கு உள்ள சுவர்கள் 11,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கணித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் 11,000 ஆண்டுகளுக்கு முன்பே காவிரி பூம்பட்டினம் இருந்தது என்றால் 6,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தானே இந்த தமிழ். 4,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதா தமிழ் சங்க இலக்கியம்? நிச்சயமாக இருக்க முடியாது. என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழனை சொல்வார்கள். அதுதான் மெய். கால வரலாறு உண்மையாக இருந்தாலும் கூட உங்கள் சிந்தனையை தூண்டுவதற்காக இந்த செய்திகளை சொன்னேன். பாடத்தை பொறுத்தவரை, தேர்வை பொறுத்தவரை புத்தகத்தில் என்ன சொல்ல இருக்கிறதோ அதைத்தான் நாம் எழுத வேண்டும். கடைச்சங்க காலம் என்பது கிபி 300 டு கிமு 300 என்று அழைப்பட்ட என்ற 600 ஆண்டு காலம். அதற்கடுத்து முந்தைய காலம் சுமார் 4,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது இரண்டாம் தமிழ்ச்சங்கம், சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது முதல் தமிழ்ச்சங்கம் என்ற செய்தியை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கிபி 300க்கு பிறகு கிபி 600 வரை உள்ள காலம் களப்பிரர் காலம் என்று சொல்கிறார்கள். களப்பிரர் காலம் என்றால் அது இருண்ட காலம் என்று சொல்கிறார்கள். இந்த காலத்தில் தான் அறம் பொருள் இன்பம் பற்றிய கீழ்கணக்கு நூல்கள் வந்தன என்று சொல்கிறார்கள். கீழ்கணக்கு மேற்கணக்கு இதற்கு என்ன வேறுபாடு என்று கேட்டால், 8 தொகை 10 பாட்டு இரண்டும் சேர்த்து மொத்தம் 18 நூல்கள். இந்த 18 தொகுப்புகளும் மேற்கணக்கு நூல்கள். நாலடியார், திருக்குறள் போன்ற நூல்கள் அத்தனையும் 18 நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள். இந்த கீழ்கணக்கு நூல்களுக்கு அவர் என்ன வரையறை சொல்கிறார் என்றால், முதல் வரையறை 5 வரிக்கு குறையான செய்யுளால் அமைக்கப்பட்டிருக்கும். நாலடியார் என்றால் மொத்தமே 4 வரி, திருக்குறள் என்றால் 2 வரி. இப்படி குறுகிய அடிகளால் எழுதப்பட்டவை கீழ்கணக்கு என்று சொல்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவை களப்பிரர் காலத்தில் எழுந்தவை, அறம் பொருள் இன்பம் பற்றி எழுந்தவை என்று சொல்கிறார்கள். இங்கேதான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அறம் பொருள் இன்பம் என்பது வடமொழியில் தர்ம அர்த்த காம மோட்சம் என்பார்கள். அதாவது தர்மம் என்பது அறம், அர்த்த என்பது பொருள், காமம் என்பது இன்பம், மோட்சம் என்பது வீடு. தமிழர்கள் அறம் பொருள் இன்பம் வீடு என்று 4ஆக பகுத்தார்கள். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்றார் என்றால், இந்த வீடு பேறு பற்றி நாம் பேச வேண்டியது இல்லை. அறவழியில் பொருள் ஈட்டி இன்பம் தொய்த்தால் இந்த வாழ்க்கையே சொர்க்கலோகமாக மாறும், வீடு பேராக மாறும். அவர் நிச்சயமாக வானுலகில் சென்று நல்வாழ்க்கை வாழ்வார் என்று சொல்கிறார். அதை ஒரே குரலில் அடக்கி விடுகிறார். வீடு என்ற பதத்தை, வீடு பேறு என்ற பதத்தை அவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறார். ஆக வீடு பேறு என்பதை ஒரே குரலில் மடக்கிவிட்டு மீதி செய்திகளை எல்லாம் அறம் பொருள் இன்பம் என்ற 3இல் அடக்கி விடுகிறார். இந்த அறம் பொருள் இன்பம் என்பது தர்ம அர்த்த காம மோட்சம் என்று சொன்னேன். இது சமஸ்கிருத சொல்ல அல்லவா, வடமொழி அல்லவா, இது தமிழுக்கு தொடர்பில்லாத அல்லவா என்று நினைப்பது தவறானது. காலங்காலமாக நெடுங்காலமாகவே வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. நாம் தொல்காப்பியரை படித்தால் அவர் எழுத்து என்ற அதிகாரத்தை எழுதுகிறார். அந்த எழுத்துக்கு பிறகு சொல் என்ற அதிகாரத்தை எழுதுகிறார். சொல் என்ற அதிகாரத்தை எழுதும் போது அறம் பொருள் இன்பம் வீடு. இப்போ சொற்களை பற்றி தொல்காப்பியர் என்ன சொல்கிறார் என்றால், இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என்று 4 வகை சொல்களை சொல்கிறார். இயற்சொல் என்பது தமிழ் மொழியிலேயே பிறந்து தமிழர்களால் இயல்பாக உச்சரிக்கப்பட்ட சொல் இயற்சொல். அந்த சொல் சிறிது திருந்தி வரும். கரி வலவந்த நல்லூர் என்பார்கள், அதை சுருக்கமாக கர்வ நல்லூர், அப்புறம் கர்னூர், அபி நயா என்று பெயர் வைத்திருப்பார்கள். கால போகும்போது அபி என்று கூப்பிடுவார்கள். இது ஒரு சொல் திரிந்து வருவது. திசை சொல் என்பது பல்வேறு திசைகள் உள்ள மொழிகளிலிருந்து வந்து கலந்த சொல். நாம் ஏற்கனவே சொன்னேன், தென்கொரியா,
ஆப்பிரிக்கா, சைனா, ஐரோப்பியா, அமெரிக்கா என்று பல நாடுகளோடு தமிழர்கள் வணிகம் செய்து வந்திருக்கிறார்கள். அங்கிருந்து சில சொற்கள் நம்மோடு வந்திருக்கும். அதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். அப்படி வந்த சொற்கள் திசை சொற்கள். கடைசியாக வடசொல் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். வடசொல் என்பது சமஸ்கிருத சொல், வடமொழி என்பது. எனவே தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னதாகவே வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது என்பதை நாம் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடி ஒரு முக்கியமான செய்தியை நாம் சொல்ல வேண்டும். அது என்னவென்றால், எழுத்திலக்கணத்தில் தொல்காப்பியர் எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் சொல்லுக்கு முதலெழுத்தாக வரும் என்று நிறைய பட்டியலிட்டிருக்கிறார். அதை இங்கே தெரிவிக்க வேண்டியதில்லை. அதிலே சகர கிளவி மொழி முதலாக இருக்கிறார். சா என்ற எழுத்து ஒரு சொல்லின் முதல் எழுத்தாக வராது என்பது தொல்காப்பியருடைய கருத்து. அதாவது இப்ப ராமன் என்று எழுதுகிறோம். தமிழ் அறிந்தவர்கள் இப்படி எழுத மாட்டார்கள். ஏனென்றால் தொல்காப்பியர் கருத்துப்படி ராவண்ணா என்ற சொல் ஒரு சொல்லின் முதல் எழுத்தாக வராது. எனவே ராமன் என்று ஈரா சேர்த்து எழுதுவார்கள். அதே மாதிரி லட்சுமி. இப்படி எந்தெந்த எழுத்து சொல்லுக்கு முதலெழுத்தாக வரும் என்பது தொல்காப்பியருடைய இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணப்படி சா என்ற சொல் சொல்லின் முதலெழுத்தாக வராது என்பது தொல்காப்பிய நூற்பா. இதில் சில பேர் பாடம் பேதம் காட்டுவார்கள். பாவாணர் போன்றவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், அது தவறாக அச்சடி இருக்கிறது. தவறு இல்லை. தொல்காப்பியர் 1602 நூற்பாக்களை எழுதியிருக்கிறார். அந்த 1602 நூற்பாக்களிலும் சா என்ற எழுத்தில் தொடரக்கூடிய ஒரு சொல் கூட இல்லை. அதாவது சகர கிளவி மொழி முதல் ஆகா என்பது உண்மை. சகரம் என்ற சொல்லில் முதல் எழுத்து வராது என்றால் சங்கம் என்ற சொல்லே தொல்காப்பியர் காலத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. சங்கு, சக்கரம், சங்கம் என்ற சொற்கள் எல்லாம் பின்னால் வந்தவை, தொல்காப்பியர் காலத்துக்கு பின்னர் வந்தவை. எனவே நம்ம சங்க காலம் பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டிய உண்மை இருக்கிறது. இந்த சங்கம் என்ற சொல் எப்போது வந்திருக்க வேண்டும் என்றால் இது பௌத்த மதத்தோடு தொடர்புடையது. அவர்கள்தான் சங்கம் சரணம் கச்சாமி, பௌத்தம் சரணம் கச்சாமி என்பார்கள். சங்கம் என்ற சொல் பௌத்த மதத்தோடு தொடர்புடையது. எனவே பௌத்தருடைய காலம் 2200 ஆண்டுகள். அதற்கு பிறகுதான் சங்கம் என்ற சொல்லை வந்திருக்க வேண்டும். அதற்கு முன்பாக சங்கங்கள் இருந்ததாகவும் அந்த சங்கங்களிலே இலக்கியங்கள் ஆராய்ச்சி செய்யப்பட்டதாக கூறப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் புனையப்பட்ட கருத்துக்கள் என்று நான் மட்டும் சொல்லவில்லை. ஸ்ரீனிவாச ஐயங்கார், நமச்சிவாய முதலியார் போன்ற பல அறிஞர்கள் இதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் புத்தகத்தில் உள்ளதை படிப்போம், எழுதுவோம், நாம் மீண்டும் ஆராய்வோம். சகரம் என்ற சொல் மொழி சொல்லாக வராது. சங்கம் என்ற சொல் பின்னர் வந்த சொல். இவையெல்லாம் எதற்கு என்று கேட்டால், தமிழ் மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்ற செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக தமிழ் சொல்கிறேன். அதற்கு அடுத்தபடி ஒரு மொழி செம்மொழி என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், தொன்மை இருக்க வேண்டும், தனித்தன்மை இருக்க வேண்டும், இலக்கண செம்மை இருக்க வேண்டும், கலை இலக்கிய பன்மை இருக்க வேண்டும். தொன்மை என்பது பழமை. நம்முடைய மொழி எவ்வளவு பழமையானது என்பதை சொல்லியிருக்கிறேன். தனித்தன்மை என்றால் கலப்பில்லாத நிலை. வடமொழியோ திரிசொல்லோ திசை சொல்லோ வந்தாலும் கூட தமிழின் தனித்தன்மை ஒருபோதும் குறைந்ததில்லை. அந்த தனித்தன்மை இருக்க வேண்டும். இலக்கண செம்மை இருக்க வேண்டும். தொல்காப்பியத்தை காட்டிலும் சிறந்த செம்மையான இலக்கணம் ஒன்றை பார்ப்பதறிது. அவர் மொழியிலே மிக அழகாக சொல்கிறார். ஒலிகள் அடிவயத்திலிருந்து அடிநாதத்திலிருந்து பிறக்கும், மூளையில் இருந்து ஆயுத எழுத்து பிறக்கும் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். இதை பார்த்தவுடன் தமிழறிஞருக்கு புரியவில்லை. போனடிக் சயின்ஸ் என்று ஆங்கில அறிஞர் ஒருவர் ஒலியியலை மட்டும் பேசுகிறார். அவர் பார்த்துவிட்டு இந்த என்ற ஒலி மூளையில் இருந்து வருகிறது என்று சொல்கிறார். தொல்காப்பியர் கருத்து அவர் ஒத்து போகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒலியை மட்டும் கண்டுபிடிக்கவில்லை, அந்த ஒலி புறப்படும் இடத்தையும் கண்டுபிடித்த மூத்த அறிஞர்கள், இலக்கணம் வகுத்தவர்கள் நம் தமிழர்கள். எனவே இலக்கண செம்மை, கலை இலக்கிய பன்மை. கலை என்பது பல வகைப்படும். முதலாவதாக ஓவியம், ஒன்றை பார்த்து அதுபோல் வரைவது. அதற்கடுத்து இசை நயத்தோடு வருவது இசைக்கலை. அதற்கு அடுத்தபடி சிற்றுளியால் செதுக்கப்படும் சிற்பக்கலை, கல்லையும் மண்ணையும் கலந்து உருவாகும் கட்டிடக்கலை, சொல்லையும் எழுத்தையும் கலந்து உருவாகும் இலக்கிய கலை. இப்படி பல்வகை கலைகளும் நிறைந்தது தமிழ் மொழி. எனவே இதற்கு தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அங்கீகாரம் வேண்டும் என்று பன்னெடுங்காலமாக குரல் கொடுத்து வந்தார்கள். ஆனால் யுனெஸ்கோ என்ற ஒரு அமைப்பு, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். யுனைடெட் நேஷனல் எஜுகேஷனல்
சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இது வந்து ஐக்கிய நாடு சபையினுடைய ஒரு அங்கம். இந்த அங்கம் இன்று வரை தமிழுக்கு செம்மொழி என்ற நிலைப்பாட்டை கொடுக்கவில்லை. அவர்கள் 5 மொழிகளை செம்மொழியாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த 5 மொழி என்னவென்றால், முதலாவது சைனம், சீன மொழி மாண்ட்ரின், இரண்டாவது கிரேக்கம், மூன்றாவது லத்தீன், நான்காவது அரபு மொழி, ஐந்தாவது வடமொழி சமஸ்கிருதம். இந்த 5 மொழிகளையும் இந்த யுனெஸ்கோ சைனம், கிரேக்கம், லத்தீன், அரபு, வடமொழி, சமஸ்கிருதம், இந்த 5 மொழிகளையும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மொழி இன்று வரை உலகின் பார்வையில் செம்மொழியாக அறிவிக்கப்படவில்லை என்பது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. அதற்கு காரணம் நம்முடைய இன்றைய தமிழர்கள் பார்வை குறுகிவிட்டது. யாதும் ஊரே யாவரும் கேளுகின்ற பரந்த மனப்பான்மையோடு உலகம் முழுக்க பார்த்து வந்த நாம் குண்டுச்சொட்டிகள் குதிரை போலும் குறுகிய மனப்பான்மைகளாக மாறிவிட்டோம். அடுத்தவர் பெருமையையும் நாம் அறியவில்லை, நம்முடைய பெருமையையும் மற்றவர்கள் எடுத்துச் சொல்லவும் தவறிவிட்டோம் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்திய அரசு முதலாக 2004ஆம் ஆண்டு தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற தகுதியை வழங்கியுள்ளது. செம்மொழி என்ற தகுதியை வழங்கியவுடன் தமிழ் போன்றுதான் நாங்களும், தமிழ்தான் எங்களுக்கும் மூலமொழி என்று கூறி இன்று மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஒடிசா மற்றும் சமஸ்கிருதம், மொத்தம் 6 மொழிகள், அதாவது மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஒடிசா, சமஸ்கிருதம் இவற்றோடு தமிழும் சேர்ந்து இந்திய அளவில் 6 செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் இந்த இடத்துல ஒன்றை பார்க்கணும். தமிழ் தாய்மொழி இவையெல்லாம் சேர்ந்து வரக்கூடியவை திராவிட மொழிகள். திராவிட மொழிகள் வந்து எப்படி இதெல்லாம் திராவிட மொழிகள் சொன்னாங்கன்னா, மனோன்மணியம் என்ற நாடகத்தை படித்திருப்பீர்கள். சுந்தரனார் என்ற ஒரு திருவனந்தபுரம் பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர், அடியேன் கடையேன் அறியாய் சிறியேன் கொடுமலையாள குடியிருப்புடையேன் என்று சொல்லப்பட்டு அவர்தான் நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிரொழுகும் என்ற பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடியவர். அவர் சொல்கிறார், கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளம் தொழுவும் உன்னதிரத்து உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வள கழிந்தொழிந்து சிதையாமல் சீர்கிழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்துவதுமே என்று எழுதினார். அந்த கிளை மொழிகள் தான் திராவிட மொழிகள். இப்போ நாம வந்து திராவிட மொழிகள் எவை என்பதை பார்த்தோம். தமிழ் மொழியின் தொன்மையை பார்த்தோம். செம்மொழிக்குரிய தகுதிகள் என்ன என்பதை பார்த்தோம். இந்த செம்மொழியோடு அந்த நச்சினை, பத்துப்பாட்டு என்ற பாடல்களில் சில குறிப்புகளை மட்டும் பார்த்தோம். பத்துப்பாட்டை பொறுத்தவரை அது 10 புலவர்களால் பாடப்பட்டது. அதை சொல்ல மறந்துவிட்டேன். 10 பாடல்களில் நக்கீரர் மட்டுமே 2 நூல்கள் எழுதியிருக்கிறார். ஒன்று குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல் வாடை என்ற திருமுருகாற்றுப்படை, நெடுநல் வாடை மற்றும் நெடுநல் வாடை திருமுருகாற்றுப்படை 10 பாட்டையும் பார்த்தோம் என்றால் அதில் பல பாட்டுகள், பொருள் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை எல்லாமே ஒரு வள்ளலை நோக்கி ஆற்றுப்படுத்தி வறுமையை தீர்ப்பதற்காக எழுதப்பட்ட பாடல்கள். பொருளின்றி அருள்வளம் தேடி வருவதற்காக ஆற்றுப்படுத்தப்பட்ட பாடல்தான் நெடுநல் வாடை. திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை முருகனுடைய 6 படைவீடுகளையும் அருள் நோக்கி ஆற்றுப்படுத்துவை. நெடுநல் வாடை என்பது காதல் வாழ்க்கையை பற்றி பாடக்கூடியது. ஒரு பாண்டிய மன்னன் போர்க்களத்தில் இருக்கிறான். போர்க்களத்தில் இருக்கும்போது அவனுக்கு நல் வாடையாக தெரிகிறது. இரவு முழுவதும் பறந்து ஓடி தளபதிகளையும் வீரர்களையும் உற்சாகப்படுத்திக் கொண்டு வருகிறான். வாடையே அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு அது நல்வாடையாக இருக்கிறது. ஆனால் அவனை பிரிந்து வாடும் தலைவியானவளுக்கு அன்றைய ஒரு நாள் பொழுது 1000 இரவு பொழுதாக தெரிகிறது. அவளுக்கு நெடிய வாடையாக தெரிகிறது. அந்த பெண்ணின் உணர்வுகளை காவியமாக எழுதியதுதான் நெடுநல் வாடை. இப்போ நம்ம ஒரு உற்சாகத்துக்காக தொல்காப்பியத்துல ஒரு உறுப்பால பார்த்தோம், சகர கிளவி மொழி முதலாகாது என்று. இன்னும் உலகம் முழுவதும் உள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலக்கணம் வகுத்தவர் தொல்காப்பியர். மொழிக்கு மட்டுமல்ல, அந்த மொழி பேசும் மக்களுக்கும் இலக்கணம் வகுத்தார்.
அதாவது ஆண்களுக்கு எழுதும் போது பெருமையும் உரனும் ஆடு மேன என்பார். பெருமையும் உரனும் ஆடு மேன. ஆடு என்றால் ஆண்மகன். ஒரு ஆண்மகன் என்றால் அவன் பெருமைக்குரியவனாக இருக்க வேண்டும். தொல்காப்பியத்தை படிக்கும் போது திருக்குறளை படிக்கும் போது தொல்காப்பியத்தையும் சேர்த்து படிக்க வேண்டும். பெருமை என்ற சொல்லுக்கு பொருள் என்றால் திருவள்ளுவர் சொல்வார், செயற்கரிய செய்வர் பெரியார். ஒரு அருமையான செயலை செய்து முடிப்பவர் பெருமைக்குரியவர். உரம் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்புக்கு ஒரு வித்து என்பார் திருவள்ளுவர். உரம் என்றால் மன கட்டுப்பாடு. எனவே இந்த மன கட்டுப்பாடும் பெருமைக்குரிய செயலும் ஆண்மகனுக்குரிய இலக்கணம் என்பது தொல்காப்பியர் கூற்று. அதற்கு அடுத்தபடி இதே போன்று பெண்களுக்கு சொல்வார், கற்பும் காமமும் நட்பால் ஒழுக்கமும் விருந்து புறந்தறுதலும் பிறவும் அன்ன கிளவோள் மாண்புகள் என்பார். ஒரு பெண்ணுக்கு இத்தனை ஆம்பளைக்கு 2 வார்த்தை. பெண்ணுக்கு இவ்வளவுனா ஆம்பளை ஒரு கோமணத்தை கட்டி தெரியும் போகலாம். ஆனா பெண்ணுக்கு ஆடை அடிபணி இவ்வளவோ உண்டு. அந்த பெண் அவள் சாதாரண பெண் இல்லை, அவள் தான் கிரக தேவதை, ஒரு குடும்பத்தினுடைய குல விளக்கு. அவளுக்கு கற்பும் காமமும் நட்பால் ஒழுக்கமும் விருந்து புறந்தறுதலும் பிறவும் என்று பல நிபந்தனைகள் விதிக்கிறார். இப்படி ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி வாழ வேண்டும் என்று வழிவகுத்தவர்கள் தொல்காப்பியரும் திருக்குறளும். பெண்கள் மட்டும்தான் கற்பா இருக்கணுமா, ஆண்கள் இருக்க வேண்டாம் என்று கேட்டால் ஆண்களுக்கும் சொல்லியிருக்கிறார். பிறன் மனை நோக்காத பேராண்மை. அதாவது ஒரு ஆண்மகன் என்பவன் இன்னொரு பெண்ணை ஏறிட்டு பார்க்க கூடாது. விவேகானந்தர் சொன்னது போல தன்னுடைய மனைவியை தவிர மற்றவர்களை தாயாகவோ சகோதரியாக பார்க்க வேண்டும். ஒரு 10 பெண்களை ஒரு திருமணம் செய்திருக்கின்றால் அவன் மனிதன் அல்ல, ஆண்மகன் அல்ல, அவன் தெருநாய் என்பது திருவள்ளுவருடைய கருத்து. எனவே ஆண்களும் கற்புடையாக வாழ வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய தொன்று தொட்ட வரவு. தொல்காப்பியரும் சொல்கிறார், திருவள்ளுவரும் சொல்கிறார், பாரதியும் அதையே சொல்கிறார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அதை கட்சிக்கு வைப்போம் என்று சொல்கிறார். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமல்ல. நம்முடைய முன்னோர்கள் இறை வழிபாட்டிலும் இணைந்திருந்தார்கள். நீங்க எல்லா 10 பாட்டு இலக்கியம் பார்த்தீங்கன்னா முதல்ல கடவுள் வழிபாடோடு தான் அந்த பாடலை துவங்கும். வாழ்த்து ஒரு எப்படி வாழ்த்த வேண்டும் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். ஒருவர் வெற்றி பெற்று வந்தான், ஒரு போரிலோ அல்லது வேறு ஒரு போட்டியிலோ வெற்றி பெற்று வந்தால் அந்த வீரரை வாழ்த்துவது எப்படி வாழ்த்த வேண்டும் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். வழிபடு தெய்வம் நின்புறம் காக்க, பழிதீர் செல்வமுடன் வழிவழி சிறந்து வாழ்க என்கிறார். அதாவது அறம்பொருள் இன்பம் அதிலேயே வரும். பழிதீர் செல்வம் என்றால் குற்றமற்ற வரையில் வந்த செல்வத்தோடு நீ வாழ வேண்டும். ஒரு வழிபடு தெய்வம், உன்னுடைய குலதெய்வம் உன்னை காக்க வேண்டும், நீ சிறந்து வாழ்க என்று வாழ்த்த வேண்டும் என்பது தொல்காப்பியருடைய நூற்பா. ஆக நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய பண்பாடாக காதல், வீரம், கடவுள் வழிபாடு இது 3ஐயும் தங்களுடைய பண்பாட்டின் இலக்கணமாக கொண்டிருந்தார்கள். ஒழுக்கமும் ஒழுக்கமும் இறை உணர்வும். இறை உணர்வுன்னு சொல்லும்போது நான் குறிப்பிட்ட மதத்தை சொல்லல, அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அதுதான் பொதுமை. திருவள்ளுவரை எல்லாரும் என் மதத்தை சேர்ந்தாங்க, கிறிஸ்தவர்கள் திருக்குறள் எங்க மதத்தை சேர்ந்தாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் உரிமை கொண்டாடுறாங்க. ஆனா மொத்தத்துக்கு பொதுவானது இறை உணர்வு, அதோட சேர்ந்தது ஒழுக்கம். இந்த ஒழுக்கமும் இறை உணர்வும், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் என்பார் திருவள்ளுவர். அப்படி இல்லை என்ன அர்த்தம்? ஒருவன் ஒழுக்கம் இல்லை என்றால் அவன் மனிதன் இல்ல, சடம் என்று பொருள். இப்படி மனித வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்து அதையே இலக்கியமாக படைத்தவர்கள் நம் முன்னோர்கள். அவர்களுடைய இலக்கியங்களை படிப்போம். நான் இந்த வகுப்பின் தொகுத்திலே சொன்னது போல் கற்பது பெரிதல்ல, கற்றபடி வாழ்வோம் என கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்பில் மற்ற பாடங்களை பார்க்கலாம். நன்றி.